ஞானவாபி பள்ளிவாசல் விஷயத்திலே இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைப்பதை கண்டித்தும் மற்றும் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை மீறுகின்ற வகையிலே ஞானவாபி பள்ளிவாசலுக்கான உரிமையை மறுக்கின்ற அந்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தும் இந்திய தவ்ஹீத் ஜமாத் தோழர்கள் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரை நிகழ்த்திருக்கக்கூடிய இந்திய தவ்ஹீத் ஜமாத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் எஸ்.எம். பாக்கர் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய தோழர் குகா பாவலன் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தாம்பரம் யாக்கூப் அவர்களுக்கும், இந்திய தவ்ஹீத் ஜமாத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் முகமது முனீர் அவர்களுக்கும், இந்திய தேசிய இலக்கிய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பஷீர் அகமது அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்திய தவ்ஹீத் ஜமாத்தினுடைய அனைத்து தோழர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே-17 இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலே மிக மோசமான ஒரு அரசியல் சூழலை திட்டமிட்டு உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். பாபர் மசூதியை இடித்து அங்கே நாங்கள் ராமர் கோயில் கட்டுவோம் என்கின்ற வன்முறையை இந்தியா விடுதலை அடைந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே RSS துவக்கியது. இந்தியா விடுதலை அடைந்த பொழுது 2 பயங்கரவாத செயல்களை RSS செய்தது. ஒன்று, மகாத்மா காந்தியடிகளை படுகொலை செய்தது. அதே வருடத்தின் இறுதியிலே 1948 டிசம்பர் 3ஆம் வாரத்தில் பாபர் மசூதிக்குள் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக உள்ளே சென்று ராமர் சிலையை வைத்துவிட்டு இதுதான் ராமர் பிறந்த இடம் என்கின்ற ஒரு பொய்யை பரப்ப ஆரம்பித்தார்கள். பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடத்தில் ராமன் பிறந்ததாக ராமாயணத்தை எழுதிய எவரும் சொல்லவில்லை. ராமாயணத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்கின்ற வகையில வெகு மக்களுக்காக எழுதிய துளசிதாசர் அக்பர் காலத்தை சார்ந்தவர். பாபர் மசூதி என்பது பாபர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்றால் அங்கே ராமன் பிறந்த இடத்தில் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கும் என்றால் பாபரினுடைய பேரனாக இருக்கக்கூடிய அக்பர் காலத்தில் வாழ்ந்த துளசிதாசர் இது குறித்து தனது கண்டனத்தை பதிவு செய்திருப்பார். அது குறித்து பாடல்களை இயற்றியிருப்பார். ஆனால் அப்படி துளசிதாசர் எதையும் பதிவு செய்யவில்லை. மாறாக மாமன்னன் அக்பர் துளசிதாசரை தனது அரண்மனைக்கு அழைத்து வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். அப்பொழுது துளசிதாசரிடம் அக்பர் கேட்கின்றார், உங்களுக்கு நான் எதையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன், நீங்கள் ஏதேனும் என்னிடத்தில் கேட்க விரும்பினால் கேளுங்கள், நான் அதை செய்து தருகிறேன் என்று கேட்கின்றார். நான் சொல்வதெல்லாம் வரலாற்று ஆவணங்கள். ஒருவேளை ராமன் பிறந்த இடத்தை இடித்து பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கும் என்றால் ராமபக்தராக இருந்த துளசிதாசர் தான் நேசிக்கக்கூடிய ராமனுக்கு கோவிலை அதே இடத்தில் கட்டித்தர வேண்டும் என்று அக்பர் இடத்தில் கேட்டிருப்பார். அப்படி துளசிதாசர் கேட்டிருந்தால் அக்பரால் மறுத்திருக்க முடியாது. ஆனால் துளசிதாசர் அப்படி எதுவும் கேட்கவில்லை. மாறாக அனுமனுக்கு அயோத்தியிலே கோவில் வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து அனுமர் கோவில் அங்கே எழுப்பப்படுகிறது. அதற்கு காரணமாக இருந்தவர் அக்பர். இது வரலாறு. முகலாயர் காலத்தில் இது போன்ற முரண்பாடுகள் எல்லாம் எதுவும் நிகழ்ந்ததாக ஆவணங்கள் இல்லை. துளசிதாசருக்கு பின்பு கபீர்தாஸ் வருகிறார். அதற்கு பிறகு நாமெல்லாம் பார்க்கக்கூடிய நாமெல்லாம் கொண்டாடக்கூடிய இந்து மத துறவி என்று அறியப்படுகின்ற விவேகானந்தர் எல்லாம் வருகிறார்கள். விவேகானந்தர் கூட அயோத்தியிலே ராமர் பிறந்த இடம் பாபர் மசூதிக்கு அருகில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லவில்லை. ராமருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று எந்தவித கோரிக்கையையும் விவேகானந்தர் முன்வைக்கவில்லை. ராமன் கோவில் என்பது RSS இந்தியாவிற்குள் கலவரம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வைத்த கோரிக்கை.
அது திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம். 1948க்கு முன்பு அப்படியான ஒரு பிரச்சாரம் இந்தியாவில் இல்லை. அப்படியான ஒரு கோரிக்கை இல்லை. திலகர் அப்படியான கோரிக்கை எழுப்பவில்லை. கோகலே அப்படியான கோரிக்கை எழுப்பவில்லை. காந்தியடிகள் அப்படியான கோரிக்கை எழுப்பவில்லை. இன்னும் தெளிவாக சொல்லுகின்றேன், பாபர் மசூதி இடிந்து ராமர் கோவிலை கட்டிய கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று RSS விரும்பியது. அப்படியான கோரிக்கையை தான் எழுப்பும் பொழுது காந்தியடிகள் உயிரோடு இருந்தால் தனது கோரிக்கைகளை தமிழ் மொழியாக்குகின்ற வகையிலே காந்தியடிகளே அதை மறுத்து போராட்டத்தை துவக்கி இருப்பார் என்பது RSS நன்றாக தெரியும். அதனால் தான் முதலில் காந்தியடிகளை படுகொலை செய்கிறார்கள், அடுத்து பாபர் மசூதியிலே சிக்கலை கொண்டு வருகிறார்கள். இது திட்டமிட்ட சதி. இந்த சதிக்கான அடிப்படை காரணம் இந்து முஸ்லிம் கலவரம் என்கின்ற ஒரு சதியை இந்துத்துவ அமைப்புகள் நடத்த விரும்புகின்றன. காரணம் என்ன? இந்து முஸ்லிம் மக்களுக்கிடையே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்துக்களின் தலைவன் என்று சொல்லுகின்ற உயர்சாதி கூட்டம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதால் அவர்கள் முஸ்லிம்களை எதிரியாக காட்டுகிறார்கள். என்றைக்கும் RSS வெள்ளையனை ஆங்கிலேயனை எதிரியாக சொன்னதே கிடையாது. ஆங்கிலேயனுக்கு எதிராக RSS போராடியதே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலேயனுக்கு எதிரான சுபாஷ் சந்திர போஸினுடைய இந்திய தேசிய ராணுவத்தை வெள்ளைய ராணுவத்திற்கு காட்டிக் கொடுத்தவர் சாவர்கர். இந்திய தேசிய ராணுவம் என்கின்ற சுபாஷ் சந்திர போஸுடைய படையை வீழ்த்துவதற்காக ஆங்கிலேயனுக்காக 10 லட்சம் பேரை திரட்டி கொடுத்தது RSSம் இந்து மகாசபையும். இதை சுபாஷ் சந்திர போஸ் கண்டித்திருக்கின்றார். இதை கண்டித்து சிங்கப்பூரில் இருந்து ரேடியோவின் மூலமாக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருக்கக்கூடிய தேச பக்தர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். சாவர்கரை எச்சரிக்கின்றார். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் ஆவணம். காரணம் என்ன? சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக சாவர்கர் செய்த சதியினுடைய நோக்கம் என்ன? காங்கிரசுக்குள் ஒரு பிரிவாக இந்துத்துவ அமைப்பு இருந்தது. இந்து மகா சபை என்பது காங்கிரசுடைய ஒரு உட்பிரிவாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது. சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரசின் தலைவரான உடனேக அவர் இந்து மகா சபையினுடைய உறுப்பினர்கள் காங்கிரசுக்குள் இருக்கக்கூடாது என்ற தடை விதித்தார். காரணம், இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கின்ற வேலையை இந்து மகா சபையும் சாவர்கரும் செய்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதனால்தான் நேதாஜியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயருக்கு படை திரட்டி கொடுத்தது சாவர்கரும் RSS கூட்டமும். இந்த வரலாறை மறந்து விடாதீர்கள். இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய 2 பெரும் தலைவர்கள் நேதாஜியும் காந்திஜியும் என்றால் இது இருவரையும் படுகொலை செய்தது RSS. இந்த உண்மையை நேதாஜிக்கு RSS துரோகத்தை மே 17 இயக்கம் கடந்த 7 ஆண்டுகளாக நாங்கள் மேடையில் பேசி வருகின்றோம். 7 ஆண்டுகளில் ஒரு RSS தலைவன் கூட, ஒரு பாஜக தலைவன் கூட எங்களது குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே எங்கள் போராட்டம் என்பது தேச துரோகிகளுக்கு எதிரான போராட்டம். இந்த கும்பல் அயோத்தியிலே ராமர் பிரச்சனைக்கு பிறகாக இப்பொழுது ஞானவாதி மசூதியின் கீழே தங்களுக்கான கோவில் இருக்கிறது என்று பிரச்சனையை கிளப்புகிறார்கள். இந்தியாவின் பொருளாதாரம் அதரபாதாரத்தில் இருக்கிறது. நாட்டிலே வேலை வாய்ப்பின்மை தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. உண்ண உணவில்லை, உடுத்த உடையில்லை, செய்வதற்கு வேலை இல்லை என்கின்ற இடத்துல ஞானவாதி மசூதியில் கோயில் கட்டினால்தானடா இந்தியா முன்னேறும். எதற்காக இந்த பிரச்சனை இப்போது கிளப்பப்படுகிறது? ஒன்று, வருகின்ற தேர்தலின் பொழுது இஸ்லாமியர்கள் மீதான வன்மத்தை கக்குவதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்று பாஜக நம்புகிறது. உத்தரப்பிரதேசத்தில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த மாநிலத்திற்குள் கலவரம் தேவை என்று RSS திட்டமிடுகிறது. ஆகவேதான் இந்த ஞானவாதி பிரச்சனையை அவர்கள் கிளப்பியிருக்கிறார்கள்.